அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அப்பாவு புவனேஸ்வரி அவர்கள். வணக்கங்க. அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வணக்கம் தோழர். இந்த லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு பேசுபொருளாயிருக்கு. அஜித்குமார் என்னுடைய மரண வழக்கு. இது மதுரை திருபுவனம் காவல் நிலையத்தில் அந்த காவலர்களால் அவர் தாக்கப்பட்டு அவர் இறந்து போயிருக்காரு. அதை தொடர்ந்து பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு விதமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை அரசாங்க நடவடிக்கை எடுக்கலைன்னு ஒரு தரப்பு. ஆனால் முதலமைச்சரே நேராக இறங்கி அவர்கள்ட்ட பேசி அந்த சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி மதுரை உயர்நீதிமன்ற அந்த கிளை நீங்கள் சிபிஐ விசாரித்தா போதும் என்று சொன்ன அளவு இருந்தாலும் கூட இப்போ தமிழ்நாடு அரசு இல்லை சிபிஐ விட பரவாயில்ல, நீங்கள் சிபிஐ விசாரிப்பதற்கு உத்தரவு போட்டிருக்காரு முதலமைச்சர். அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரடியாக அவங்க அமைச்சர் பெரிய கருப்பன் அவர் போய் பார்த்துருக்காரு. அப்போ அவங்களோட தொடர்பு தொலைபேசியில் அவங்களுடைய அம்மாவோட தொலைபேசியில் முதலமைச்சர் பேசியிருக்காங்க. அந்த இறந்து போன அஜித்குமார் அவருடைய தம்பியோட பேசியிருக்காங்க. பேசி இது நடந்ததற்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற தவறு நடந்து விட்டது அவர் அட்மிட் பண்ணியிருக்காரு. தவறு நடந்து விட்டது, நம்ம அடுத்து என்னமா செய்வோம், குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அவனுடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. அது அருகாமையில் உள்ள காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஆவினில் அவருக்கு வேலை நியமன ஆணை அமைச்சர் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வழக்கு தொடரும், குற்றவாளிகள் மேலே தொடர்ந்து வழக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிபிஐக்கு தமிழ்நாடு அரசு ஒப்படைச்சிருக்கு. தமிழ்நாடு அரசு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வீட்டுமனை பட்டா, அருகாமையிலே ஒரு வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக சார்பாக 5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு. அதிமுக அரசில் நிறைய சம்பவங்கள் நடைபெற்றன. தந்தையும் மகனையும் அடித்து கொன்று சட்டமன்றம் நடந்துகிட்டு இருப்ப இது எங்களுக்கு தெரியாது, சாதாரணமாக தான் அவங்க இறந்து போனாங்க, மூச்சு திணறி இறந்து போனாங்க என்று அதிமுக சார்பாக அமைச்சர்கள் சொன்னதெல்லாம் நாடு அறியும். அதே போல் அதே மதுரை உயர்நீதிமன்ற கிளை தான் உத்தரவு போட்டு ஒரு மாஜிஸ்ட்ரேட்டை அனுப்பி விசாரிக்க வச்சாங்க. அந்த மாஜிஸ்ட்ரேட்டு கூட அந்த காவல் நிலையத்தில் போதுமான அளவுக்கு ஒத்துழைப்பு தராமல் மாஜிஸ்ட்ரேட் அறிக்கையின் பிரகாரத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டு அந்த வழக்காக மாற்றினார்கள். ஆனால் அரசாங்கம் எந்த வழக்கும் தொடரலை. உயர்நீதிமன்றம் தான் வழக்கு தொடர்ந்து தானாக முன் வழக்கை நடத்தினார்கள். இப்போ இந்த வழக்கில் இந்த அஜித்குமாருடைய மரண வழக்கில் இப்போ நிலை இந்த அஜித்குமார் வழக்குல தொடர்ந்து நடந்த நிகழ்வு எந்த இடத்துல மதுரையில இருக்கிற திருபுவனம் என்ற இடத்துல பத்திரகாளி அம்மன் கோவில்ல தான் இந்த கேஸோடைய தன்மை ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னாக்கா அந்த கோயில்ல வர பக்தர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயசானவங்களுக்குலாம் தள்ளுவண்டி ஸ்ட்ரெச்சர் வச்சிருக்காங்க, நடக்க முடியாது. அது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு சென்றது. அப்படி அந்த கோவில்ல வயதான முதியவராக வரைந்துதான் நிக்கிதா என்ற மருத்துவருடைய தாயார். அவங்களை தள்ளுறதுக்கு அந்த தள்ளுவண்டியில வச்சு தள்ளிட்டு போறதுக்காக தான் அஜித்குமார் எம்பி ஆகுறாரு. அந்த அஜித்குமார் அந்த கோயில்ல தற்காலிக காவலராக பணிபுரிகிறார். அப்போ இவர் தள்ளிட்டு போகும்போது இந்த தள்ளுவண்டி தள்ளுறவங்களாம் 100-200 இந்த மாதிரிலாம் பேசி வாங்குவாங்க. 100-200 தொடங்கி 500 ரூபாய் வரைக்கும் பேசி வாங்குறாங்க. அப்ப அதே போல இந்த நிக்கிதான்ற மருத்துவத்தையும் கேட்டிருக்காங்க. அஜித்குமார் கேட்டிருக்காரு, 500 ரூபாய் பணம் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த இலவசமா செய்யறது தானே, எதுக்கு உங்களுக்கு 500 ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க. அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த கோவில் நிர்வாகிங்க கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. புகார் கொடுத்தோன்னா கோவில் நிர்வாகி அஜித்குமாரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. அப்போ இந்த அம்மாவை அஜித்குமார் ஏதோ சொல்லியிருக்கா போல. அந்த கோபத்துல என்னையே நீ திட்டியா, உன்னை நான் என்ன செய்யறேன்னு பாரு, இந்த அஜித்குமார் கேட்டது சரின்னு சொல்லி நம்ம வாதாடல, தப்புதான். ஆனாலும் இவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடந்துட்டு போயிருக்கலாம், புகார் கூட கொடுத்துருக்கலாம். அப்போ உன்னை நான் என்ன செய்யறேன்னு சொல்லி பாரு என்று சொல்லி அதுக்கப்புறமா தான் இந்த கார் பார்க்கிங் பண்ண சொல்லி அனுப்புறது. இதெல்லாம் அந்த கார் பார்க்கிங் பண்ணும்போதுதான் அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது.
அதனால அவர் நண்பரை கூப்பிட்டு 2 பேர், அவங்க நண்பர்கள் 2 பேர், ஆனந்த் வினோத்குமார் என்ற 2 பேர்த்த கூப்பிட்டு கார் பார்க்கிங் பண்ண சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது அவங்க 2 பேத்துக்கும் போய் ரொம்ப தூரம் போய் 1 மணி நேரம் கழிச்சு கார் பார்க்கிங் பண்ணிட்டு வராங்க. வந்துட்டு சாவியை கொடுத்த உடனே இந்த அம்மா உடனே போய் கார்ல போய் பாக்குறாங்க. கார்ல வந்து 10 பவுன் நகை இல்ல தொலைஞ்சிருச்சு என்று சொல்லி அந்த அம்மா உடனே அதுக்கப்புறமா தான் புகார் கொடுக்க போறாங்க. புகார் கொடுக்க போகும்போது இந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொடுங்க, இவங்க கிட்டதான் நான் வந்து காரு கொடுக்க சொல்லியிருந்தேன், பார்க்கிங் பண்ண சொல்லியிருந்தேன், 10 பவுன் நகை காணாம போயிடுச்சு என்று சொல்லி புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்து நம்ம நேரடியா இவங்க ஒரு மருத்துவர், மருத்துவர் நேரடியா யாருக்கும் தொடர்பு கொண்டு பேசுறாங்க. பேச உடனே இந்த சம்பவம் நடக்கிறது வந்து வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி நாளை இந்த சம்பவம் நடக்குது. சொன்ன உடனே புகார் காவல் நிலையத்துல பதிய கூட இல்லை, புகார் பதிய கூட இல்லை, எஃப்ஐஆர் கூட பதிய போடல. அப்போ வந்து நம்ம யாருக்கையே புகார் சொல்றாங்க. அந்த யாரோ ஒருவர் டிஎஸ்பி, மாவட்ட எஸ்பி வந்து டிஎஸ்பி சொல்றாங்க, தனி பிரிவு அமைக்கிறாங்க. அஜித்குமார விசாரணை பண்றாங்க, அடிச்சுதான் விசாரணை பண்றாங்க. அஜித்குமார் ஃபர்ஸ்ட் எனக்கு எங்க இருக்குதுன்னு தெரியல, நான் திருடவே இல்லைன்னு மறுக்கிறாரு. மறுத்தாலும் இவங்க விடுற மாதிரி இல்ல, அடி நல்லா ஒரு அடித்தாங்க முடியாம என்ன பண்ணிடுறாருன்னா அந்த கோவில் பின்னாடி இருக்கிற அந்த அலுவலகத்துலதான் அந்த நகையை வச்சிருக்கேன் என்று சொல்லிடுறாரு. அஜித்குமார் மட்டும் இல்ல, அவரோட சேர்ந்து இன்னும் 4 அவருடைய நண்பர்களையும் சேர்த்து விசாரிச்சார். அப்போ அந்த 4 நண்பர்களையும் விட்டு அஜித்குமார் மட்டும் கார்ல ஏற்றிட்டு அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அலுவலகத்துல போய் பரிசோதனை பண்றாங்க. பரிசோதனை பண்ணும்போது அங்கேயும் நகை இல்லைன்னு உடனே மீண்டும் அஜித்குமார் அடிச்சு துன்புறுத்துறாங்க. துன்புறுத்தி பைக்கு, இரும்பு ஒரு உலோகத்தால தாக்கி அந்த மாதிரிலாம் கொடூரமான சம்பவம். அதாவது இதை நாம வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. முதல்வரும் அதைத்தான் சொல்லியிருக்காரு. இதை யாராலும் எப்போதும் நியாயப்படுத்தவே முடியாது, மன்னிக்க முடியாத குற்றம், இனிமே நடக்கக்கூடாத நிகழ்வு என்று சொல்லி அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதும் சாத்தான்குளத்துல நடந்த அந்த சம்பவத்துக்கும் இதே போலதான் வன்மையாக கண்டிச்சு அறிக்கை விட்டு போராட்டம் நடத்தினார். இன்னைக்கு முதல்வராக இருக்கும்போதும் இதை வந்து நியாயப்படுத்தவில்லை, கண்டிச்சு யாராலும் ஏற்க முடியாது, நியாயப்படுத்தவும் முடியாது, இனிமேல் நடக்கவும் கூடாது என்று இன்று முதல்வராக இருக்கும்போதும் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னாரோ அதையேதான் இப்ப முதல்வராக இருக்கும்போது சொன்னாரு. சொன்னதோடு மட்டுமில்ல, மன்னிப்பும் கேட்பார். சம்பந்தப்பட்ட அஜித்குமார் அவர்களுடைய தாயார்த்த மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அந்த கொலைவெறி தாக்குதல் நடத்திய அந்த 4 போலீஸ்காரங்க மேல உடனே இந்த நிகழ்வு தெரிஞ்ச உடனே முதல்ல சஸ்பெண்ட் பண்ணன செய்திதான் செய்தித்தாள்கள்லயும் பேப்பர்ல இருக்கு, மீடியாவிலையும் வந்தது. யாரும் கோரிக்கை வைக்காம சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அந்த உடல் கூராய்வு அறிக்கை வந்த உடனே இது வந்து காவலர்களால நடந்ததுவா என்று தெரிஞ்ச உடனே இந்த வழக்க கொலை வழக்காக மாற்றி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சார். ஒரு அரசாங்கம் என்ன செய்யணுமோ அந்த வேலையை எதிர்கட்சிகள்லாம் என்ன நடக்கும், எப்ப நடக்கும், நாம அதை வச்சு அரசியல் செய்யலாம் என்று காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. யாரும் சொல்வதற்கு முன்னாடியே நம்மளை கைது பண்ணனோட மட்டுமில்ல, மாவட்ட எஸ்பி அவர் வந்து சாத்தியப்போர் பட்டியலுக்கு மாறி இப்போ முதல்வர் வந்து சம்பந்தப்பட்ட நீங்களே சொன்னீங்க, அந்த அஜித்குமாரோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மாவுக்கு ஆறுதல் கொடுத்து அந்த அம்மா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேரடியாக மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அந்த அம்மா அப்பா இல்லாம, கணவன் இல்லாம தனி ஒரு பெண்மணியா இருந்து ரொம்ப போராடி அந்த 2 பசங்களையும் அஜித்குமாரையும் கவிஞையும் வளர்த்திருக்காங்க. அவங்களுடைய மன குமுறல்களையும் வருத்தத்தையும் உணர்ந்த முதல்வராக அவர் என்னைக்குமே எந்த குற்றத்தையும் அவர் வந்து இதுவரைக்கும் நியாயம் கற்பித்ததே கிடையாது, மறைச்சதே கிடையாது. சாத்தான்குளம் வழக்குல எடுத்துக்கிட்டாக்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிடுச்சு, மூச்சு திணறலாகி இறந்துட்டாரு.
லாக்அப்ல இறக்கல அவங்க. அப்பமாக 2 பேத்தையும் அந்த மலம் கழிக்கிற இடத்தெல்லாம் லத்தி விட்டு குத்தினாங்க. அங்க இருந்து ரத்தம் வந்தது. இது நம்ம வந்து நியாயப்படுத்துறோம்னு இல்லை, அர்த்தம் இல்லை. எது லாக்அப் டேட்டே பொதுவா நடக்கக்கூடாது. காட்டு மிராண்டித்தனமா மனிதர்களை மனிதராக மதிக்கணும். காட்டு மிராண்டித்தனமா காவலர்கள் இருக்கக்கூடாது. நம்ம யாருமே இதை வந்து நியாயப்படுத்தணும். ஆனாலும் அன்றைய முதல்வராக இருந்த பழனிசாமி அதை என்ன சொன்னாரு, கடைசி வரைக்கும் அவர் வந்து புகார் பதியவே இல்லை. அந்த காவலர்கள் மீது யார் எடுத்தாங்க, அந்த காவலர்கள் மீது புகார் பதியல. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், இயக்கங்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி அது கேஸ் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சு இது மிருகத்தனமான செயல், இந்த மாதிரி நடக்கக்கூடாது என்று கோர்ட்டு உத்தரவிட்ட பிறகுதான் சிபிஐக்கு வந்து வழக்கு ஒப்படைத்தோம். புகாரே கோர்ட் உத்தரவின் பேர்ல தான் புகாரே பதிந்தது. அப்படி இந்த முதல்வர் சொல்லிருந்தே யாரும் சொல்றதுக்கு முன்னாடி தானாக வந்து சிபிஐ வந்து கோர்ட் வந்து சிபிசிஐடியே விசாரிக்கணும்னு சொன்னாரு. ஆனாலும் இவங்க வந்து சிபிஐக்கு ஒப்படைத்தாரு. யாரும் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி வேற என்ன செய்யணும்னு எதிர்கட்சிகளுக்கு எதிர்பார்த்தாரு. இப்ப அதிமுக சார்பா பேசும்போது முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சொல்றாரு, இது ஒரு நாடகம், அரசாங்கம் ஒரு நாடகம் நடக்குது, நாடகம் நடத்துது, இது காவலர்களை காப்பாற்றுவதற்காக அரசு முயற்சிக்குதுன்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வை? நல்ல கேள்விதான் தோழர். இப்போ உதயகுமார் சொல்றபடி அரசாங்கம் வந்து காவலர்களை காப்பாற்ற முயற்சிக்குது என்று நம்ம எடுத்துக்கிட்டாங்க. எந்த இடத்துல காப்பாற்ற முயற்சிக்குதுன்னா அவர் சொல்லணும். இந்த வழக்கு போட்டு 24 மணி நேரத்துல முதல்ல 4 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணாரு. புகார் கொடுத்த அந்த மருத்துவர்கள் யாரு என்னன்னு ஆராய்ச்சி இந்த வழக்கின் தன்மை என்னன்னு முதல்ல வெளியிட்டாங்க. இப்ப அது வந்துட்டு கூராய்வு அறிக்கைக்கு பிறகு உடனே அதை கொலை வழக்காக மாற்றி அந்த காவலர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளியாச்சு. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாச்சு. எதுக்காக சிபிஐ விசாரணைனாக்க இந்த குற்றவாளிகள் யாரும் தப்பிச்சிடக்கூடாது. ஏன்னா போலீஸ் துறையே வந்து தவறு செஞ்சிருந்ததுனால அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு தப்பிக்க கூடாது என்பதற்காகத்தான் சிபிஐ வந்து ஒன்றிய அரசாங்க கட்டுப்பாட்டு இருக்கு. அவங்க உண்மையை கண்டறிஞ்சு அந்த உத்தரவிட்ட அந்த அதிகாரி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டிதான் சிபிஐக்கு நம்ம வந்து ஒப்படைச்சிருக்காங்க முதல். இதுல எங்க இருந்து இவர் வந்து காவல்துறையை காப்பாத்துறதுக்காக அரசு முயற்சிக்குது, எதன் அடிப்படையில சொல்றாருன்னு முதல்ல அவர் தான் வந்து விளக்கணும். 2வது முதல்வர் பொறுப்பேற்றுக்குவாரா என்று சொல்லி கேட்டாரு. அவர் பேச்சுக்கே அவர் ஒருவேளை முதல்வர் தான் இப்படி அடிச்சு அவங்களை டார்ச்சர் பண்ணி கண்டுபிடிங்கன்னு சொல்லி இருந்தாக்க முதல்வர் பொறுப்பேற்றுக்கலாம். ஆனா இது வந்து ஒரு அரசாங்கம் என்கிற யாரோ ஒரு அதிகாரிகள் உத்தரவிடுறாரு. அந்த அதிகாரி உத்தரவிட்டதை வச்சு இந்த தப்பு நடந்துச்சு. ஆனாலும் முதல்வர் தன் பொறுப்பேற்றுக்கு தான் போயிட்டு மன்னிப்பு என்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. பாதிக்கப்பட்ட அந்த அஜித்குமாரோட அம்மா கிட்ட போய் மன்னிச்சிருங்க, தப்பு நடந்துச்சு. அதற்கு இந்த உயிர் இழப்புக்கு ஈடாக எதையுமே செய்ய முடியாது என்றாலும் ஆனாலும் வேற நடந்ததுக்கு அப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அந்த அஜித்குமாரோட குடும்பத்துக்கு அவங்க தம்பிக்கு அரசு வேலை உடனே கொடுத்துட்டாரு. இதெல்லாம் 1 by 1 நடக்குது. 2 நாளையில நடக்குது. அரசு வேலை கொடுத்தாச்சு, இலவச வீட்டு மனை பட்டா கொடுத்தாச்சு, திமுக சார்பாக 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாச்சு. இதுல எங்க இருந்து காவல்துறையை காப்பாற்ற திமுக அரசாங்கம் முயற்சிக்குதுன்னு உதயகுமார் தான் சொல்லுது. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன கேட்கிறாரு, முதலமைச்சர் சாரி சொன்னா போதுமா அப்படின்னு ஒண்ணு கேட்கிறாரு. உங்களுடைய கருத்து? அதிமுக சார்பா எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது இவங்களுக்கு வெக்கமா இல்லையா, இப்படி எல்லாம் இவங்க பண்ணிப்பாங்களே சொல்லி முதல்வரை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா அதையே அவர் கேட்கக்கூடிய அளவுல அவர் இல்லை. ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல வந்து 13 பேர் இறந்தப்ப நான் டிவியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே பதில் சொன்னாரு. சாத்தான்குளா விஷயத்திலயே போய் சொல்லி ஏமாத்தினாரு. ஆனாலும் அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களே கேள்வி கேட்கக்கூடிய முறையான தகுதி அவங்களுக்கு இல்லை. இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்து கேட்கறாங்க. நம்ம உரிய விளக்கத்தை சொல்லிருக்கோம். ஆனா இந்த நயினார் நாகேந்திரன் பிஜேபி கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா,
அவங்களாம் இத பத்தி பேசக்கூடிய தகுதியே இல்லாத. ஏன்னு கேட்டாக்க, மணிப்பூர்ல 2 வருஷமா கலவரம் நடந்துச்சு. அதுல அங்க மணிப்பூர்ல நடந்ததெல்லாமே தெரியும். 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி பொதுவெளியில மானபங்கப்படுத்தினாங்க. பொதுவெளியிலன்னா ஆயிரக்கணக்கானோர் சூழ்ந்து இருக்கும்போது மானபங்கப்படுத்தினாங்க. இன்னைக்கு வரைக்கும் கலவரம் நடந்துச்சு. நேற்று கூட கலவரம் நடந்துச்சு. இதுல விஷயம் என்னன்னாக்க, அந்த பிரதமராக இருக்கக்கூடியவர் இது வரைக்கும் வாய் திறக்கல. பார்லிமெண்ட்ல பிரதமர் பேசணும்னு சொல்லி 1 மாசம் போராட்டினாங்க எதிர்கட்சி தலைவர்கள். பிரதமர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுட்டு வந்தாங்க. அப்படி தீர்மானம் கொண்டுட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போனார். இது வரைக்கும் அந்த மணிப்பூர் என்ற வார்த்தையை கூட பிஜேபி சார்பாக உச்சரிக்கல. அப்படிப்பட்டவங்களாம் இத குறித்து பேசுறதுக்கு தகுதி இருக்கா? அது ஒண்ணு. 2வது, அந்த பிரிட்ஜ் பூஷன் ஒரு எம்பி இருக்காரு, பிஜேபி எம்பி இருக்காரு. ஒலிம்பிக்ல ஓடி கோல்டு மெடல் வாங்கினா அந்த பெண்களை பாலியல் ரீதியா 15க்கும் மேற்பட்ட பெண்களை துன்புறுத்தினார். அந்த பெண்கள்லாம் ஒன்று கூடி போராடினாங்க. நடவடிக்கை எஃப்ஐஆர் கைது பண்ண சொல்லி எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி போராடினாங்க. ஆனா எஃப்ஐஆரும் பதிவு பண்ணல, கைதும் பண்ணல. அந்த பிரிட்ஜ் பூஷனுக்கு பதிலா அவங்க மகனுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு ஜெயிச்சு வச்சாங்க. இந்த மாதிரி பிஜேபி பத்தி சொல்லணும்னா வரிசையா சொல்லிட்டு போலாம். நிறைய அங்க மனித உரிமை மீறல்கள் நிறைய நடந்துட்டு. அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒருவேளை பிரதமர் சொல்லி இருந்தாங்க அப்படி சொன்னா, முதல்வர் சொன்னா ஏத்துக்குவாங்களா? என்ன எதுவுமே கண்டுக்காம இருந்திருந்தா? பொறுப்புக்கு இந்த தப்புக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு சாரி என்று சொன்ன முதல்வரை இது வரைக்கும் யாரையாவது ஒருத்தரை காட்ட சொல்லுங்க. அவங்க பிஜேபியில முதல்வரையாவது பிரதமரையாவது அவங்க கட்சி தலைவர்களையாவது யாரையாவது ஒருத்தரை மன்னிப்பு கேட்ட பிரதமரையாவது நிர்வாகிகளை யாரையாவது ஒருத்தரை காட்ட சொல்லுங்க. இவங்கெல்லாம் அவங்க ஆட்சியில நடக்கிற அட்டூழியங்கள், மனித உரிமை மீறல்கள் ஏராளமா இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போறதுக்கு ஒரே மாநிலமா இருக்கிற அடையாளமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசம் தான். அங்கதான் உணவு வழக்கு நடந்தது, பாலியல் பலாத்கார வழக்கு. இன்னைக்கு வரைக்கும் தான் அந்த பாலியல் பலாத்காரத்துல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கல. அந்த எம்எல்ஏ காப்பாற்றப்பட்டார். இவங்கெல்லாம் அதை பத்தி பேசலாமா? நயினார் நாகேந்திரா இருந்தாலும் சரி, இவரு அண்ணாமலையா இருந்தாலும் சரி, பிஜேபியில இருக்கிற அந்த வானதி சீனிவாசன் யாருமே பேச தகுதியற்றவங்க. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய தகுதி அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க எப்படி பேசலாம்? இது தெரியாம நடந்த தவறுக்கு ஒரு பெண்ணால காவல்துறையினர் போலீஸ்காரங்க செஞ்ச தப்புக்கு முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரு. அதுக்குரிய பாதுகாப்பும் கொடுத்துட்டாரு அந்த குடும்பத்துக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வை பிஜேபி காரங்க செஞ்சதாக சொல்ல சொல்லுங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் தொடர்.